ஹாய். வேலைக்கு போகிற அவசரத்தில் டக்குன்னு ஒரு சட்னி பண்ணணும். அது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்னா இந்த மாதிரி சட்னியை ஒரு வாட்டி ட்ரை பண்ணுங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதே சமயம் வதக்கவே வேண்டாம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஒரு ஜாரில் 7 பச்சை மிளகாய், 5 பல் பூண்டு, ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி போட்டுக்கலாம். 1 கப் வேர்க்கடலை, 1 கப் உடைச்சக்கடலை, சின்ன சைஸ் புளி, 2 கொத்து கருவேப்பிலை, தேவையான அளவு உப்பு, தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். பச்சையாக வெங்காயம் போட்டு அரைக்கிறன்ற ஃபீலே வேண்டாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அரைச்ச சட்னியை ஒரு பவுலில் மாற்றிட்டு தேவைப்பட்ட தண்ணி நிறைய சேர்த்துக்கலாம். தண்ணியை சாப்பிட்டா தான் இந்த சட்னி ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த சட்னிக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். கடுகு, கருவேப்பிலை, 2 காஞ்ச மிளகாய் போட்டு தாளிச்சிட்டு இந்த சட்னியில் கலந்து விட்டு எடுத்துட்டால் சூப்பரான ஒரு சட்னி ரெடி ஆகிடும். இது இட்லி தோசைலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும். என்ன தான் சட்னி அரைக்கணும்னு நினச்சி கவலைப்பட்டு இருக்கிற உங்கள் ஃப்ரெண்டுக்கெல்லாம் அப்படியே ஷேர் பண்ணி விடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அடுத்த ஒரு சூப்பரான ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.